அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்வசிம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான ஒரு செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த செய்தி என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போது இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இனி நாங்க அந்த விஷயத்துக்குள்ள வரலாம். உங்களுக்கு தெரியும், கடந்த 7ஆம் திகதி அல்லது கடந்த சனிக்கிழமை காலை அஸ்வசிம 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் அல்லது 3ஆம் மாதத்துக்கான கொடுப்பனவுகளை நலன்புரி நன்மைகள் சபை அவரவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைத்திருந்தது. இதைத் தொடர்ந்து முதலாம் கட்ட பயனாளர்கள் நிறைய பேர் பயந்திருந்தாங்க. எங்களுக்கான கொடுப்பனவுகள் இந்த மாதத்தில் வழங்கப்படாதா? அதே போல இன்னும் ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. எங்களுக்கான கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது இதற்கு பிறகு தரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பி கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு நாங்க கடந்த வீடியோலையும் சொல்லியிருந்தோம், உங்களுக்கான கொடுப்பனவுகள் பெரும்பாலும் ஞாயிறு அல்லது திங்கட்கிழமையில் அல்லது அதை தொடர்ந்து வருகிற நாட்கள்ல வங்கி கணக்குகள்ல வரவு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையிலே இன்று 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளும் வங்கி கணக்குகளை வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அன்று சொல்லியிருந்தோம், 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவு பெரும்பாலும் 12ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதிக்கு பிறகு நீங்க வங்கி கணக்குகள்ல இருந்து மீள பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. முதலாம் கட்ட பயனாளர்களுக்கும் அப்படிதான் 12ஆம் திகதி அல்லது 12ஆம் திகதிக்கு பிறகு நீங்க உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து இந்த அஸ்வசிம கொடுப்பனவுகளை மீள பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற அந்த நல்ல விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இது போன்ற உடனுக்குடனான செய்திகளை, தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் உடனுக்குடன் நீங்க இந்த தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க.